உங்கள் வாத்து கிரேவி பார்க்கலாமா? வாத்து கிரேவி பார்க்கலாமான்னு கண்டிப்பாக வாத்து கிரேவி எப்படின்னு சொல்லி தம்பி. ஆமாம், இது ஒரு நிறைய போடலாமா எப்படி செய்யணும்னு கேட்டாங்க, மறந்தாச்சா? நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஆல்ரெடி முன்னாடியே. வாத்து கிரேவியா? வாத்து கிரேவிக்கு வீடியோ போட்டுருக்கோம். இஞ்சி போட்டு நிறைய போட்டுருக்கோம். அதான் டேஸ்ட்டு. பார்க்கலாம். நான் இப்போதான் வெங்காயம் வதக்கிட்டு இருக்குது, காட்டுறேன். உங்களுக்கு இல்லாமலாம் இது இப்பொழுதே தட்டிக்கிறோம். மணிமேகலை வாங்க வாங்க, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீண்ட நாள் சார்மா அவங்கள வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து நிறையா எங்களோட வீடியோக்கு வந்து ஆரம்ப காலத்துலேருந்து வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? ராணி சிஸ்டர், நமக்கு நீங்கள் அந்த வேளாங்கண்ணி மலையம் வேலூர் சைடு பார்த்தீங்கன்னா இந்த வாத்து கறி தான் நல்லா ஃபேமஸ். ஆமாம், அதே ஸ்டைலில் தான் நாங்களும் செய்வோம். கிரேவி காட்டணும். ஒரே நிமிஷம். நிறைய வெங்காயம் போடணும். வெங்காயம் வந்து ஜாஸ்தியாக போடணுங்க. சின்ன வெங்காயம் போட்டாலும் பரவாயில்ல. எங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயம் இருந்தாலும் அதை போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி ஒரு அளவாக போட்டுக்கோங்க. ஒரு 2 பழம் எவ்வளோ 2 ஒரு வாரத்துக்கு, அதாவது ஒரு வாரத்துக்கு உண்டான அளவு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் ஜாஸ்தியாக போடணும். மெயின் இஞ்சி பூண்டு வந்து நிறைய போடணும். நம்ம கறி தாளிக்கிற மாதிரி தான், வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம சிக்கன் செய்கிற மாதிரி தான். ஆனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி ஆகணும். அப்படிங்கிறனால வெங்காயத்தை ட்ரையாக வணக்கிங்க. நல்லா எந்த அளவுக்கு ட்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் கிரேவி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், சில பேர் என்ன பண்ணுவாங்க, வாத்தை வந்து கழுவிடுவாங்க. வாத்தை வந்து கழுவக்கூடாது. அதாவது கழுவும் போதே வெட்டுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவி சுத்தம் பண்ணிடுவாங்க. வெட்டிட்டாங்கன்னா கழுவக்கூடாது. வெட்டிட்டு கழுவக்கூடாது, வெட்டுறதுக்கு முன்னாடி கழுவிடணும். அந்த மாதிரி நல்லா சுத்தமாக பண்ணுற இடமா பார்த்து வாங்கிக்கோங்க. கறியாக வாங்கிட்டு வந்து நம்ம அதை கழுவிடக்கூடாது. எந்த கறியுமே வந்து வெட்டுறதுக்கு முன்னாடி தான் கழுவணும். ஆமாம், வெட்டுறதுக்கு அப்புறம் கழுவக்கூடாது. ஆனால் சரி, நிறைய பக்கம் வந்து அப்படிதான் வெட்டிட்டு வந்து கழுவுறாங்க. ஆமாம், வெட்டிட்டு வந்து தான் கழுவுறாங்க. அக்கா கருவு தானா? அப்போ சரி, அப்போ நீங்கள் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சாப்பிடலாம். ஓ, பிரியாணிங்களா? என்ன சாப்பிடுங்க? பிரியாணியும் மட்டன் குழம்பு சொன்னாங்க. சூப்பர் சூப்பர். அல்ல அது வந்து இவங்க நம்ம சாரதா கனிகா சொன்னாங்க. மட்டன் சிக்கன் பிரியாணி மட்டன் குழம்புன்ட்டு. மணிமேகலை சிஸ்டர் என்ன சொன்னாங்க பாருங்க, சமையல் சொல்லியிருக்காங்களா? சிக்கன் சொன்னாங்க. சிக்கன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் குழம்பு அவங்க தான் சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. இந்த ஆனியன் வந்து கிரேவி ஆகிறதுக்கு லைட்டாக சால்ட்டு போட்டுக்கிங்க. போட்டு ஆல்ரெடி போட்டாச்சு. சொல்லுங்களா? வணங்கிடுச்சு. இப்போ வந்து சால்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும். இதுக்கு ஒரு ஸ்டாண்டு வாங்கணும். ஸ்டாண்டு வாங்கணும்னா நீட்டாக ரெடியாக போட்டுருவோம். மல்லித்தூள் எதுவும் சொல்லாமல் கொட்டினது வருது. மல்லித்தூள் ஒரு 50 கிராம் போட்டுருக்குறோம். மல்லித்தூள் தான் நமக்கு கிரேவி கொடுக்குறதே அதான். ஆமாம், மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன்னா அவ்வளோ. டப்புன்னு இவ்வளோ வேகமாக அவசரம். மல்லித்தூள் வந்து நல்லா வதங்கிடணுமா, சோஃபா வாய்ப்பான். சிக்கன் மசாலா காரத்துக்கு சிக்கன் மசாலா மட்டும்தான். பச்சை மிளகாய் ஒரு 3 மிளகாய் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி காரம் வேணாம், கம்மியாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கம்மியாக போட்டிருக்கேன். இருக்கட்டும். அதாவது காரணம் அந்த பொடி மூலியமாக நம்ம காரம் ஏற்றக்கூடாதுங்க. பட்டை சோம்பு சேர்த்து போட்டுக்கலாம், இஞ்சி சேர்த்து போட்டுக்கலாம், அப்புறம் என்ன பச்சை மிளகாய் போடலாம். இதெல்லாம் வந்து நல்லது. மசாலா ஐட்டம் அதிகமாக சேர்த்தக்கூடாது. சேர்த்துக்கணும் நல்லா இருக்காது. ஓகே, நாங்கள் வந்து அந்த வாத்து கிரேவி வந்து வாத்து கறி வந்து கொட்டிட்டோம்.